பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 48 அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யெகோவா ஷம்மா என்றால் கூடவே இருக்கிறவர், நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர், நம் கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. யெகோவா ஷம்மா, அதை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற, அது எத்தனை 11,000 கோலாக இருந்தாலும் அதை சுற்றிலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். யெகோவா ஷம்மா என்று அந்த நகரம் பெயர் பெறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப்புடைய குமாரர்கள் அந்த 12 கோத்திரத்திற்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட, சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று சுற்றிலுமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார் என்று இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட, நம் வீட்டை சுற்றிலும், நமக்கு உண்டான தொழிலை சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை சுற்றிலும், நாம் எங்கு போனாலும் திரும்பி வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை காக்கவும் வழிநடத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். என் நாமத்தை நீங்கள் அறிந்தாலே போதும், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிறவர் அது யெகோவா ஷம்மா. அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். நாம் ஒருவேளை நம்ம சிறிய இடத்தில் வசித்து கொண்டிருக்கலாம், நாம் ஏதோ யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி நாம் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தில் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருந்து நம்மை சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பாக இருந்து சத்துரு தொடாதபடி 4 திசைகளிலும் அவர் சுற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். யெகோவா ஷம்மா, நான் கூடவே இருப்பேன் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், நீங்கள் போகிற இடங்களிலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூடவே இருந்து பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எதையெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை நடத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது, அதில் ஒன்று யெகோவா ஷம்மா என்று எங்களோடு கூட இருப்பதாக நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் யார் எங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களோடு இருந்து கூட இருந்து எங்களை கைவிடாமல் நடத்தி செல்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை நடத்துவீர் என்று யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, எந்த காரியத்தில் உம்மை சார்ந்து கொள்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.